நமச்சிவாய். ஜெய் வர அன்பு பக்தர்களே, 2026 பிறந்துடுச்சு. நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம். 26 எப்படி இருக்க போது, இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி 3 கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம். இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம். அப்போது எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி, எல்லாமே கைகூடி வருது, ஜெயிக்கிற மாதிரி வருது. பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட், அந்த பாயிண்டில் தான் நம்ம தோற்று போகிறோம். அது கடைசியில் நடக்காமல் போயிடுது, மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு சொல்வதுண்டு. அப்போ இதெல்லாம் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதேனும் ஒரு இறை வழிபாடாக இருக்கலாம். ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட கரணத்தில் நாமயோகமாக இருக்கலாம். மெயினாக நட்சத்திரங்கள், அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்கள் குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் ஜெயிக்கலாம். இது இந்த 26க்கு மட்டும்தான் பொருந்தும், 2026க்கு மட்டும்தான். ஸோ ஒரு அர்ஜென்ட்டாக இருக்கீங்க, எனக்கு இம்மீடியட் ஒரு ரிலீஃப் வேணும், நான் உடனே ஜெயிக்கணும், எனக்கு டைம் இல்லை சார், நான் இம்மீடியட்டாக எனக்கு அடுத்த மாதம் எனக்கு ஹியரிங் வருது, அடுத்த மாதம் நான் இந்த ஜாபை போகுது, அடுத்த மாதம் நான் ஜாபில் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கீங்க, நான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும், பையனை படிக்க வச்சே ஆகணும், பசங்களை படிக்க வைக்கணும், கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி, இல்லைன்னா எனக்கு இம்மீடியட் என் மனைவி வந்தே ஆகணும், ஃபேமிலி ஒன்று சேரணும், அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஒரு பிளாக் மேஜிக் இருக்குது, ப்ராப்ளம் தாங்க முடியல, ஏதோ சம்திங் தாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன், இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் சொல்கிறாங்க, யாரோ ஒரு சாம்பல் எட்டுன்னு உங்கள் வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க, அந்த மாதிரி அந்த துஷ்ட சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டில் இருக்கான் சார், என்ன பண்ணணும், நாங்கள் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போது நேரங்காலம் ஒருத்தருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும், பார்க்குறதெல்லாம் அவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். இதனால தான் இது நடந்ததோ நம்புகிற மாதிரியே இருக்கும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், அடுத்தடுத்து பிளாக் ஆகிட்டே வருது, ஒன்று பிளாக் ஆகிட்டே வரும். ஒரு வருமானமாக சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோடு பண்ணுவாங்க, ட்ரேடிங்கில் போடுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க, ஜுவல்லில் போடுவாங்க, கோல்டில் போடுவாங்க, சில்வரில் போடுவாங்க. இவங்க போடுற நேரம் போய் லாக் ஆகிடும், இல்லை ரேட் குறைஞ்சிரும். அப்போ உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்குது, குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா? ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன். குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம், உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ, உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம், யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு எனிமியா இருப்பாங்க, அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க, அதே போல் யாரோட நீங்கள் அதிகமாக ஃபேவரபுளாக பழகலாம், நம்பலாம், இல்லை நம்பலாமா நம்பக்கூடாதா, இது போன்ற ரகசியங்களை ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போகிறோம். அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த நட்சத்திரத்தில் போகணும், அதே போல் அங்கே போய் என்ன செய்யணும், இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, பரிகாரம் ஒன்று தான். எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்சால் அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, சகஸ்ரநாம அர்ச்சனைன்னு சொல்லுங்கள். அந்த கோவிலில் சகஸ்ரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும். கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. தேவை இருந்தாலும் எங்களுக்கே தெரியும், நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க. உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்காக, பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம், சகஸ்ரநாமம், அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம், ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான். எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போகணும்.
அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி 27 தீபம் ஏற்றி, அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்துக்கு உள்ளே சொல்லுவேன், எந்த 27 தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சஹஸ்ரநாம அர்ச்சனை செய்து 27 முறை வலம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும். இதை செஞ்சீங்கன்னாக்கா மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 1% தடைகள் விலகலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். உத்திராடம் நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் சூப்பரான நட்சத்திரம். முதல் பாதம் குருவுடைய வீடு, 2, 3, 4 மீதி 3 பாதமும் சனியுடைய வீடு. சார், குருவும் சனியும் சேர்ந்தால் மிகப்பெரிய கோடீஸ்வரம். இந்த குருவும் சனியும் சேர்ந்துட்டா அது வந்து ஒரு மிகப்பெரிய தோஷம், அதுவும் பிரம்மகத்தி தோஷம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த குரு சனி பார்த்து தொடர்பு இருக்குமே ஆனால் அவங்க ஒரு 30 வயசு வரலும் கஷ்டப்படுவான். 33 வயசுக்கு அப்புறம் நீங்கள் அவனை கையிலே பிடிக்க முடியாது. அதுவும் குரு தசை வந்துடுச்சுன்னா அவன் சூப்பராகிடுவான். இல்லை சனி தசை அவனை வசதி கொடுத்துரும், எங்கேயோ கொண்டு போய் அவனை நிப்பாட்டும். அப்போது உத்திராட நட்சத்திரம் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார நட்சத்திரம் அப்படி கூட நம்ம சொல்லலாம். சார், நீங்கள் வறுமையில் இருந்தாலும் சரிதான், இல்லைங்க சாமி நான் வந்து சாதாரணமாக ஒரு கடையில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட சரிதான். இதுக்கு முன்பு இருந்த நிலையை விட, உங்கள் முன்னோர்கள் இருந்த நிலையை விட உங்கள் வாழ்க்கை சற்று உயர்ந்து தான் இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா உங்களை உங்கள் பையன் முந்திடுவான். உங்களை நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை விட உங்கள் பசங்க நல்ல வாழ்க்கையை வாழ்வார்கள். நீங்கள் என்னெல்லாம் எப்படிலாம் நீங்கள் லக்ஸரியாக ஒரு சுகபோகமாக வாழணும்னு, வசதியாக வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியவில்லை என்று சொன்னால், கடைசி வரை நான் கஷ்டப்பட்டுட்டேன்னு சொன்னாக்கா உங்கள் பசங்க சிறப்பாக இருப்பாங்க. ஆனால் நிறைய இந்த இடத்துல பசங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்துப்போவது, அதுவும் குறிப்பாக ஆம்பளை பசங்களுக்கும், அல்லது நிறைய இடங்களில் அந்த உத்திராட நட்சத்திரம் பெண்கள் பொம்பளை பசங்க பார்த்தா அப்பாவுக்கு எதிராக வேலை செய்யும். இப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் நிறைய ஆகாமல் இருக்குல்ல, அதில் இந்த உத்திராட நட்சத்திரம் எப்படியாவது ஒரு இடத்துல போய் உள்ளே உட்காந்துருக்கு. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைச்சிடும். அப்போ இதை போல இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திர அன்பர்களே, அற்புதமான கால நேரம். உங்களுக்கான ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவிடைமருதூர். ஏதேனும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் திருவிடைமருதூர் ஆலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமியை உச்சிக்கால பூஜையில் நீங்கள் அபிஷேகம் கலந்துக்கணும். உச்சிக்கால அபிஷேகம் செய்து தயவு செய்து ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யுங்கள். செஞ்சிட்டிங்கன்னா உங்களை கையிலே பிடிக்க முடியாது. அது ரொம்ப கடினம், அங்கே செய்ய மாட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. எப்படியாவது நம்ம அதை செஞ்சு முடிக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா வேர்ல்டு வைடு நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா கேளுங்க, சப்போர்ட் நாங்கள் பண்ணித்தரோம், நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அப்போது இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் திருவிடைமருதூர் கோவில் அங்கே போய் மகாலிங்க சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் செய்து 27 நட்சத்திர லிங்கத்திற்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, அங்கே தான் 27 நட்சத்திர லிங்கம் இருக்குது. அதே போல் அங்கே வந்து பிரம்மத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணுறாங்க, அந்த பூஜையும் ஒரு வாட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. அப்புறம் அங்கேருந்து சூரியனார் கோவில் சென்று 11 அர்ச்சனை செய்ய வேண்டும். அங்கே போனீங்கனாலே அவங்களே ஒரு தட்டில் 11 அர்ச்சனையை வச்சு கையில் கொடுத்துருவாங்க. உங்களால் செய்ய முடியலன்னா நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், கவலைப்படாதீங்க. அப்போ உத்திராட நட்சத்திரம் திருவிடைமருதூர் ஆலய மகாலிங்க சுவாமிக்கு அபிஷேகம் சகஸ்ரநாமமும், அதே போல் சூரியனார் கோவில் வழிபாடு மிகுந்த நல்ல பலன்களை கை கொடுக்கும். இதை செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையே மாறும். இது போல் நிறைய ரகசியங்கள் இருக்குது. உங்கள் பிறப்பு ரகசியம் உங்களுக்கு தெரிய வேண்டுமா? அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை எடுத்து டீப் அனலைஸ் பண்ணுங்கள், இன்னும் நிறைய ரகசியங்கள் கிடைக்கும். உத்திராட நட்சத்திரம் வாழ்த்துக்கள்.